ஹலோ கைஸ், நாங்கள் தான் தங்கப்பிள்ளை யூடியூப் சேனலோட விஜே கணேஷ், விஜய் தேவ், விஜய் சாரா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க வந்துடும்னா, நாங்கள் வீடியோ கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுறோம். அந்த வீடியோவில் வந்து முதலமைச்சர் மோடி அவர்லாம் வராரு. இப்போ அவங்கள பேசுறதுனால யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது. யார் மனதும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோலாம் நாங்கள் போடல. சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறோம். அதோட பற்றி எங்களுடைய விஜய் சாரா பேசுவார் ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். நாங்கள் எல்லாம் ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணுறோம். யாரும் சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. நம்ம மோடி தாத்தானா, இப்போ நம்ம மோடி வந்து எலெக்ஷன் வந்திருக்காரு. சும்மா ஒரு ஃபன் கண்டென்ட்டுக்காக தான் பேசுகிறோம். இப்போ நம்ம கணேஷ், விஜய் கணேஷ் பேசுவார். சொல்லுங்க கணேஷ். வணக்கம் தங்கப்பிள்ளை. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போதைக்கு நான் என்ன பேச வரேன்னா, இது ஒரு கற்பனைக்காகவும் ஒரு ஃபண்ணுக்காகவும் ஒன்றியுமே தான் எடுத்துக்கிட்டது. இது நீங்கள் யாரும் தப்பாகவும் புண்படுத்தவும் நோக்கத்தோடு யாரும் எடுத்துக்காதீங்க, புரியுதுங்களா? இது உங்களை புண்படுத்தும் வகையில் ஏற்பட்டால் அதற்கு உங்கள் தங்கப்பிள்ளை சேனலும் காரணம் அல்ல. இப்படிக்கு தங்கப்பிள்ளை சேனல். A few minutes later. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு செகண்ட் எபிசோட். இப்போ நாங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நம்ம நண்பர்கள்லாம் வெயிட் பண்ணுறாங்க நம்மளுக்காக. கணேஷ் நண்பர் வந்து ஃபோன் வீட்டு வந்துட்டாரான் வீட்டில். அதெல்லாம் எத்தனை தடவை போயிருக்காரு. கணேஷ் வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம். இப்போ அங்கெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே யுவராஜ் அவர் கை கட்டுறாரு. நம்ம குரங்கு நண்பர் ஜெகதீஷ் வந்து சேட்டை கொடுத்துனே இருக்கிறாரு. ரைம் அவர் வந்து சிறந்த வாலிபால் பிளேயர். இப்போ வந்து டார்கெட் பால். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா என்ட்ரி கொடுத்துருக்காரு. இதில் நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். ஒரு ஆய் சொல்லுங்கள். நண்பர்களே, இவர் தான் கணேஷ், நம்ம நண்பர் கணேஷ். எங்கே போனாலும் எதனா ஒன்று மறந்துட்டு வந்துடுறாரு. இப்போ கூட ஃபோனை மறந்துட்டு வந்துட்டார். எதை போய் எடுத்துகிட்டு வர்றாரு. எங்கே போனாலும் எதனா ஒன்று கோளாறு கொடுத்துன்னே இருப்பார். நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு வாய் வெட்டி சிரித்தாலும் நோய் வெட்டி போவோம். அது காரணமே கணேஷ் தான். எல்லாரையும் சிரிக்க வச்சுன்னே இருப்பார் எப்போ பார்த்தாலும். கணேஷ் ஒரு ஹாய் சொல்லுங்கள். கணேஷ் இவர் தான் கணேஷ். நண்பர்களே, பஸ் வந்துச்சு. நாங்கள் பஸ் ஏறி போயின்னு இருக்கோம். பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். நாங்கள் இப்போ வந்து தேவா நண்பர் வந்து என்கிட்ட ஒரு 3000 ரூபாய் கடன் கேட்டார். 3000 ரூபாய் தரேன், நீங்கள் பார்த்துங்க. தேவா தாங்க தேவா நம்ம நண்பருக்காக தான் கொடுக்கணும். நான் 3000 ரூபாய் தான் கேட்டார், அதான் கொடுத்துட்டேன். மக்களே, இப்போ தான் பஸ் விட்டு இறங்கணும். நாங்கள் இப்போ பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். நம்ம பசங்களாம் அங்கே டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஆனால் ஜூம் பண்ணுங்கள், ஸ்டேஷன் ஜூம் பண்ணுங்கள். நம்ம பசங்க அங்கே இருக்காங்க, டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க. ஏன்னா பெரம்பூர் ஸ்டேஷன் கூட்டமாக இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் பெரம்பூர் ட்ரெயின் ஏறி எக்மோர் போக போகிறோம். ஆன் பண்ணியா மக்களே? இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். கூட்டம் எவ்வளோ கூட்டம் பாருங்க. இதில் வந்து முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக வடக்கன்ஸ் தான். போன திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்கே போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் இங்கே இருக்காங்க. நாட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிற்கிறான் பாருங்க. பாருங்க, செம கூட்டமாக இருக்குது. எப்படி போக போகிறேன்னு தெரில. தேவா நல்ல மனசு. தேவா ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் போல். எல்லாருக்கும் டிக்கெட் அவன் தான் போகிறான், சாப்பாடு வாங்கி தரான், எல்லாம் பண்ணுறான். அப்புறமேட்டு அங்கே போய் ராஜஸ்தானில் போய் என்ன கோளாறு கொடுப்பான்னு தெரில. நினச்சாலே பயமாக இருக்குது. பாருங்கள் மக்களே, நாங்கள் இப்போது ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ட்ரெயினில் இதுவே லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எக்மோர் போய் நாங்கள் ராஜஸ்தான் ட்ரெயின் பிடிக்கணும். ட்ரெயின் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ட்ரெயினில் தான் போனோம். வாங்க. தங்கப்பிள்ளை, இப்போ நம்ம எட்மோர் வந்துட்டோம். இப்போ ராஜஸ்தான் ட்ரெயின் ஏற போகிறோம். இன்னும் சிறிது நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். இப்போ நம்ம S1 இருக்கோம். ராஜஸ்தான் கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம பிள்ளைங்களாங்கிறாங்க. ஹாய் காய்ஸ், என் பேர் தான் தேவா. நாங்கள் இப்போ எல்லாம் டீமாக ராஜஸ்தான் கிளம்புறோம் நேஷ்னல் மேட்ச் ஆட. எங்கள் டீமோட பேர் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேவா என் டீமில் விளையாடுறதால. எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. எங்கள் ஒரே ஒரு குவார்டர் கூட கிடைக்குது. இப்போது நம்ம பிளேயர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க கோரிக்கை. இப்போ நம்ம சதீஷ் வார்த்தை போகலாம். பாருங்க, எங்கள் வாத்தியார் எங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நாங்கள் ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கோம். அந்த சைடு வர அவர் கொஞ்சம் கவர் அங்கே பாருங்க. ஏதோ இருக்கிற ஒரு அக்கா கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. எல்லாம் பாருங்க, எங்க வாத்தியார் எங்க பின்னால தான் வராரு. அது சோப்பு சொக்கா தான். நல்லா பாருங்க. ஒரு இப்போ வந்த வடகன்ஸ் அவனுங்களே இப்போ
ட்ரிப் ஆரம்பிக்க சொல்ல போட்டவங்க. நம்மலாம் எப்படி இருக்கணும்? தமிழ் என்ன யாரு? சொல்லு தமிழ், வீர தமிழ், பிளாக் தமிழ், உரப்ப தமிழ், ரப்ப தமிழ், தமிழ் தமிழ். தங்க புள்ளிங்களே எங்க பாருங்க, நம்ம இவ்வளோ தூரம் வீடியோ எடுத்து போட்டுன்னு இருக்கிறோம். அவனுங்க இப்படி எடுத்து போட்டுக்கிறானு எல்லாம் பார்த்து எங்களுக்கு டென்ஷன் ஆகாதான். நம்ம பிள்ளைங்களாம் வந்துக்கிறானுங்க. கணேஷ், இப்போ நம்ம கணேஷ், அதாவது நான் என்னன்றேன் தெரியுமா, நான் தப்புதல அதாவது நான் தப்பு சொல்லலை. ஒரு வேளை சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த ஒரு வேலைக்காக நம்ம எவ்வளோ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு பொண்ணு நீ ஆட்டமா ஆடுவியா? நீ எப்படிலாம் உழைச்சாதான் நம்மள சோறு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இல்லை தல, இப்போ இதெல்லாம் மூட்டை வச்சுலாம் தூக்கின்னு வரோம். ஆனால் பட் எங்கெல்லாம் இப்படி வெறுப்பேற்றதுனே வந்துக்கிறானுங்க அம்மா பேர். இதெல்லாம் எதுக்கு வருதுன்னு தெரியல. இதெல்லாம் ஜூம் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க இதெல்லாம். இவர் நம்ம ஹலோ தங்க பிள்ளைங்களே, நம்ம இப்போ பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். நம்ம ஜூனியர் பசங்களாம் வந்துக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குங்க பையா? உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு மேட்ச் போகிறத பற்றி? எனக்கா சொல்லு. சொந்த ஊருக்கே போகிறோம். ஊர் பேர் என்னது? ராஜஸ்தானு. ராஜஸ்தானில் எங்க? ராஜஸ்தானில் அல்வர். அல்வர் தான். சரி, துபாயில் குறுக்கு சந்துலாம் இருக்குது. உங்கள் ஊரில் குறுக்கு சந்து இருக்கா? அதெல்லாம் நிறையவே இருக்கு. இப்போ நம்ம ராஜஸ்தான் போகிறோம். திடீர்னு என்று நம்ம சென்னையில் மழை பெய்யுது. ஸோ பியூட்டிஃபுல். மழை எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க, செம்ம மழை பெய்கிறது. வாங்க வாங்க காய்ஸ், தங்க பிள்ளைங்களா வாங்க. பிள்ளைங்களாம் ஒரே குஜாலத்தில் இருக்கிறது. அங்கே பாருங்க, வரகன்ஸ்லாம் தெரிச்சு எஞ்சிக்கிறாங்க. இன்னும் பொறுத்தக்கூடிய விலை தூங்குறாங்க. அந்த மழையிலும் அடியும் இடியும் தூங்குகிறார்கள். நம்ம பிள்ளைங்களாம் பாருங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்போம். ஜாலியாக இருக்கும். எங்கே போனாலும் ஜாலியாக ஒன்றா போகலாம். ட்ரெயினில் ஜாலியாக ஓகே சார். ஆகாஷ் இப்போ பின்னாடி மழை பெய்யுது. வந்து மழை பெய்யுது. கொஞ்சம் வந்து எங்களுக்கு மன ஓட்டலாக இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கூட படித்த பசங்களாம் வந்துக்கிறாங்க நேஷ்னல் மேட்ச்சுக்கு. இப்போ தான் வந்து இறங்கினாங்க. இப்போ நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு ராஜஸ்தான் பயணம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்கலாம். வாங்க வா தம்பி லோகேஷ், வாப்பா. இப்போ நம்ம ராஜஸ்தான் போகிறோம்ல, அங்கே என்னென்னலாம் பண்ணலான்னு நீ வா சொல்லு. அந்த பையன் கொஞ்சம் வெக்கப்படுறான், லைட்டாக வெக்கம் குறையிட்டோம். போடுறேன், நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க. எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ, தற்கொலை ஒன்று வந்துட்டு போயிடுது. ஹாய் காய்ஸ், நம்ம ராஜஸ்தான் போகிறதுக்காக பசங்கள்லாம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதே நேரத்தில் மழையும் பெய்யுது, ட்ரெயினும் வரல. எங்களுக்கு காலம் வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மழை பெய்யுது, நல்லா சுகமாக இருக்குது. ராஜஸ்தான் போகிறதுக்காக எக்மோரில் வெயிட் பண்ணி நிற்கிறோம். இந்த தற்கொலையை லேஸ் வாங்கி எப்படி அந்த அண்ணன் ரிவ்யூ சொல்கிறாரு வீடியோ போடலான்னு இருந்தோம். இவன் அதுக்குள்ளே மறந்து போயிடுச்சு கண்டென்ட்டு. அதனால இவனுக்கு தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனாச்சுனே இருக்கிறானுங்க, பிளாட்ஃபார்மில் நிற்க விட முடியல. என்ன ப்ரோ என்ன ப்ரோ உங்க கருத்து என்ன சொல்லுங்க? என்ன கருத்து? டீ எப்படி இருக்கு? டீ தண்ணி மாதிரி இருக்குது. 10 ரூபா சொல்றாங்க. காஃபி பால் பவுடர் கலக்குறாங்க. டீ காசுக்கு பதில் வேற ஏதாவது கலக்குறானுங்க. குடிக்க சொன்னா ஐயப்பா அதை கூட விடாம புடிங்க குடிக்கிறான் சின்ன பசங்கலாம். சின்ன பசங்க எல்லாம் டீ வாங்கி குடிக்கிறீங்களா? என்ன உங்களுக்கு வெக்கமா இல்லையா? காப்பியில உப்பு இருக்கா ப்ரோ? இந்த காப்பில உப்பு இல்ல, சர்க்கரையும் இல்ல. உப்பு இல்லன்னு சொல்ற மட்டும் பாலே இல்ல ப்ரோ. இதுல பாலே இல்ல ப்ரோ, வெறும் தண்ணி தான் ப்ரோ. சுட தண்ணி. ஒரு நிமிஷம் ப்ரோ, இங்க டீலாம் நீங்க பாக்குறீங்களா? அந்த டீக்கு எங்க இந்த தண்ணி வருதுன்னா வா ஃப்ரெண்ட்ஸ் இதோ இதுல இருந்து தான் தண்ணி அந்த டீக்குலாம் போகுது. இந்த டீ தான் வாங்கி அவனுக்கு குடிச்சு நிக்கிறானுங்க. இயற்கை தண்ணி நல்லா டீ காப்பி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்களேன். மனுஷனால் சுத்தரிக்கப்பட்ட உப்பு நீர் பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் பாருங்கள். ஏதோ இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்னா, நம்ம சீனியர்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணிக்கிறாங்க ட்ரெயினுக்காக. அவங்கள்ட்ட போய் எதனா ஒரு 2 வார்த்தை பேசுவோம். வாங்க அண்ணா.
பேருங்க அது மறந்துடுங்க. நாங்கள் வந்து தங்கப்புள்ள யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ராஜஸ்தான் போகிறோம். உங்களோட கருத்து என்ன? ஒரு 1-2 வார்த்தை கருத்து. ஃபர்ஸ்ட் டைம் ராஜஸ்தான் போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல எனக்கு. இப்போ நம்ம ராஜஸ்தான் மேட்சுக்கு போகிறதுக்காக எக்மோரில் வெயிட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லாரையுமே அழைச்சி செல்கிற ஒரு நபர் தான் பார்த்துன்னு போகிறோம். இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான காரணமே அவர் தான். வாங்க, அவரை லைட்டாக ஜூம் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஏன்னா கிட்ட போனால் கோச் பாரு சண்டை போடுவார். அதுவும் அந்த ப்ளூ கலர் பேக் அண்டு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கோம். இவ்வளோ பேர் இருக்கோம், உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லை. இந்த பாருங்களா நீங்களே, ஒரு இடம் இல்லை. இந்த தகரெல்லாம் ஆடுது, மழை வருது. இப்போதான் மோடி எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சுக்கிறாரு. நம்ம தாத்தா வந்தாருன்னா மோடி எல்லாரும் ஃபுல்லாக எல்லாம் உட்கார மாரி எல்லாத்தையும் ஷோபாலாம் போட்டு விட்டுருவாரு. இப்போ நம்ம கருத்து வந்து தேவாட்டை கேட்போம். இப்போ உங்களை கருத்து, இப்போ மழை பெய்யுது, இப்போ உட்காரத்துக்கு இடம் இல்லை, தகரெல்லாம் ஆடுது, உங்கள் கருத்து என்ன? இப்போ நம்ம மழை வருதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு 4-5 கொட்டா இந்த ரோலே ஒரு கொட்டா ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக்கு மேலே ஒரு 4-5 கொட்டா போட்டு விடணும். அதுக்கு துப்பு இல்லை. இவனுக்கு என்ன சொல்கிறானுன்னா, நாங்கள் ஏரியை தூர் வாரிட்டோம், பாலத்தை கட்டிட்டோம், பாலத்தை மறுபடியும் உடைப்போம், மறுபடியும் பாலத்தை கட்டுவோம் என்று காசை வேஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. இவனுக்கு வேற தொல்லை தாங்க முடியல. இவனுக்கு வேற போயினே இருக்கிறானுங்க, வந்துனே இருக்கிறானுங்க, தாக்கா இருக்கிறானுங்க. ராஜஸ்தான் பயணத்தில் உள்ளோம். ராஜஸ்தான் பயணத்தில் எதுக்காக காத்து கொண்டிருந்தோம், அந்த கண்கொள்ளா காட்சி நடந்து கொண்டுள்ளது. நம்மளுடைய ட்ரெயின் வந்து கொண்டுள்ளது. அது இப்போ போகிற என்ஜாய்மெண்ட்டில் எல்லாம் ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் வந்த உடனே அவங்க மூஞ்செல்லாம் பெட்ரோல் மாஸ் லைட்டு போல எரியுது. இவங்க தான் நம்ம மெயின் டீம் பாய்ஸ். யுவராஜ், முனியப்பன், சரண், சக்திவேல், நம்மளோட மச்சான், நம்மளோட டிஷர்ட்டு அப்பரு ரொம்ப நன்றி தெரியும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கு முனியப்பனா, அவனுக்காக ஒரு நன்றி. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து நம்ம ஐயப்பன், அவருக்கு ஒரு நன்றி. அதெல்லாம் வாங்கிட்டு யாரும் பார்த்தீங்கன்னா அதாவது தற்போதைக்கு நம்ம செல்லும் ராஜஸ்தான் ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் இப்போ நம்ம ஸ்டார்ட் ஆகி எக்மோர்லேருந்து ட்ரெயின் எடுத்து இப்போ நம்ம கடற்கரையில் உள்ளோம். இந்த கடற்கரையிலேருந்து தான் நமக்கு கடற்கரை டு திருவண்ணாமலை ட்ரெயின் புதுசாக இயக்குறாங்க. யாருக்கு திருவண்ணாமலை ட்ரெயின் போகிறதா இருந்தாலும் சென்னையில் கடற்கரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு செல்லுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம ராஜஸ்தான் ட்ரிப்பில் தெலுங்கானா பார்டரை தாண்டி போயின்னு இருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால ட்ரெயினில் அலப்பறை கொடுத்ததெல்லாம் நாங்கள் தேர்ட் பார்ட்டாக உங்கள் தங்கப்பிள்ளை யூடியூப் சேனலில் வரும். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். பாய் பாய் தங்கப்பிள்ளை.